வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் யோகாவில் உள்ள அறிவியல் விஷயங்களை பற்றி நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் தன்னார்வ யோகா பயிற்றுனரும் ஸ்டார் சத்சங்கம் என்ற அமைப்பை நிறுவி பொதுமக்களுக்கு இலவசமாக ஆன்மீக சேவைகளை வழங்கி வருபவருமான ஈரோட்டைச் சேர்ந்த யோக சிரோன்மணி வி.கே. பெருமாள் ஐயா அவர்கள். உடன் உரையாடியவர் நமது நிலையத்தைச் சேர்ந்த திரு தங்கவேல் அவர்கள். நமது கொங்கு சமுதாய வானொலியினுடைய யோகாவில் அறிவியல் என்ற நிகழ்ச்சிக்கு நமது ஈரோடு வி.கே. பெருமாள் ஐயா அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சந்தோஷத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இது நல்ல காரியமாக இருக்கிறது என்று நினைத்து உள்வாங்கி செல்லுமாறு என்னுடைய அன்போடு என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய அழைப்பு யோகாவில் சயின்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதில் குறிப்பிட்ட செய்திகள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம், பல வேறு நபர்களிடம் கேட்டிருக்கலாம். இது உங்களுக்குள்ளேயும் கருத்துக்கள் பரவி இருந்திருக்கலாம். இருந்த பொழுதும் இது ஒரு பயன்பாடாக இருக்கட்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வானொலி மூலம் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் ஆழமாக உழுது பாருங்கள். ஒருவேளை பயனில்லை என்று சொன்னால் மேலோட்டமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சுட்டு நம்ம நேரடியாக உள்பக்கம் போவோம். யோகா என்பது அடிப்படையான சயின்ஸ். சார், அப்படி யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு யூனியன் அப்படின்னா எதுவும் சேருவது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவதற்கு பெயர் யோகம். சரி சார், அப்படி இணைவதுன்னு என்ன சார் இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் உலகம் தோன்றதுக்கு இருக்க கேலக்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே கூட. மக்கள் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு அப்போ தான் நம்ம மனுஷனாக வந்திருக்கிறோம். கேலக்சிலேருந்து வரக்கூடிய துகள் வழியத்தை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி அங்கே ஆரம்பித்த துகள் தான் நம்ம இன்றைக்கி மனித உருவத்தில் இருக்கிறோம். சரி, மனிதன்னா எப்படி சார் உள்ளுக்குள்ள வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, 3 வகையான பொருளோடு உள்ள அடங்கியிருக்குது. ஒன்று அஸ்ட்ரானமி, இன்னொன்று அனாட்டமி, இன்னொன்று அஸ்ட்ராலஜி. இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு கேல்குலேஷன்ஸ், அனாட்டமிங்கிற வானசாஸ்திர கேல்குலேஷன்ஸ். அனாட்டமி அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ளே உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பொருளுடைய தன்மைகளை பொறுத்து வரக்கூடியதில் அனாட்டமி இருக்கக்கூடிய. சரி சார், இந்த கேலக்சியில் வரக்கூடிய துகளுக்கும் இதையெல்லாம் எப்படி சார் இணைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேலக்சியில் வரக்கூடிய ஒரு துகள் தான் நீங்கள் இந்த உலகத்தில் அணுவாக நுழைந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மூச்சு இழுக்கப்படும் பொழுது, உங்கள் அப்பாவுடைய மூச்சு இழுத்து வெளியே விடப்படும் பொழுது, மூச்சு உள்ளே செல்லப்படும் பொழுது உயிராக வருகிறீர்கள். உங்களுடைய மூச்சு வெளியே செல்லப்படும் போது நீங்கள் சவமாக மாறுகிறீர்கள். சிவமாக இருந்தவன் சவமாக மாறுகிறான் என்பது யோகத்தை சொல்லக்கூடிய ஞானாசிரியனுடைய கருத்து. இந்த ஞானாசிரியனுடைய கருத்து சிவம் சவமாகுவதற்கு முன்னால், சவம்பதற்கு முன்னால் சிவமாக இருக்கும் பொழுது அவன் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் எங்கேருந்து சார் வருதுன்னு பார்த்தா, யோகாங்கிறது கேலக்சியில் இருந்தது மட்டும்தான் வருது. தமிழ் வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் அதை அப்படியே யூஸ் பழகிக்கலாம் அவளுக்குள்ள. இப்போ உதாரணத்தில் போனால் ஞானாசிரியர்கள்னு சொல்லப்போ ஞானத்தை பரப்பக்கூடிய எல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ ரீசெண்டாக கூட அமிர்தானந்தமாயி கேரளாவில் இங்கே பிறந்து வந்தவங்க. அவங்க வரலாற்றை கேள்விப்பட்டு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு மீனவத்தன்மை குடும்பத்திலிருந்து வெளியே பிறந்து வந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 9 வயசுக்கு மேலே படிக்க போக முடியல, 3வது வரைக்கும் தான் படித்தாங்க. ஆனால் இன்று அவருடைய வரலாறு உலகத்திலேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி முடிச்சிருக்காங்க. டெல்லியில் 140 ஏக்கராவில் 6000 கோடி ரூபாய் அமைப்பில் சொத்தில் அமைச்சு கட்டி முடிச்சிருக்கிறாங்க.
யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, கல்வித்தளங்கள் இருக்குது, ஆன்மீக தளங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது, எத்தனையோ வகையான அமைப்பில் வருதுன்னு சொன்னால், இயற்கை வந்து நீங்கள் உண்மையான சர்வீஸ் யார் நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நேச்சர் கனெக்ட் கொடுத்துட்டே இருக்கும். இயற்கை வந்து நீங்கள் உங்களுக்கு சும்மா விடாது. நீங்கள் ஏதாவது தவறான கருத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தவறில்லை கொண்டு வந்து இயற்கை வந்து உங்களுக்கு விட்டுரும், கமுத்துட்ரும். நல்ல காரியங்கள் நல்ல பண்ணப்படுது. அந்த அம்மையார் பற்றி உதாரணம் சொன்னது காரணமே நிறைய பேருக்கு தேடிங்கிறக்கான்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஞானத்தில் சம்மந்தப்பட்டு பரப்பக்கூடியவங்கள் இன்றைய ஞானசெயல்கள் இல்லத்தில் இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்த மதத்திலிருந்து வந்தவங்க. அதுக்கு முந்தி 24 தீர்த்தங்கராசு வந்தாங்க. 24 தீர்த்தங்கராசுக்கு அப்புறம் தான் இந்த புத்தம் வந்து நமக்கு மகாவீரர் வந்தார். 25வது தீர்த்தங்கராசா வந்தார் அவர். அதுக்கப்புறம் புத்தர் வந்தார், கிரைஸ்ட் வந்தாங்க, திருவள்ளுவர் வந்தாங்க, சாணக்கியர் வந்தார், சாக்ரடிஸ் வந்தாங்க, திருவள்ளுவர் வந்தாங்க. உங்களுக்குள்ள இவங்களெல்லாம் லிஸ்ட்டில் சம்மந்தப்பட்டவங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் இயற்கை சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு ஆனாலும் அது போய் சென்றடைய வேண்டும் சென்றடைய கருத்துக்களாக இருந்ததனால் இயற்கை வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா, இந்து மதத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்தார். கிருஷ்ண பகவான் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு சொன்னால், கிருஷ்ண பகவான் வந்து வெளியே சொல்லப்படும்போது கருத்துக்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் வரவே இல்லை. இயல்பாக தன்னோட வாழ்க்கையில் விளையாட்டாக வந்துட்டு இருந்தார். எதையுமே அவர் வந்து பொறுப்பெடுத்துக்கவே இல்லை. அவர் எந்த வகையான நண்பர்களோட சேரவும் இல்லை, நண்பரோட பிரியவும் இல்லை. அவர்கள் யாரோட இணையும் இல்லை, யாரோட இணையும் பிரிஞ்சு போகவும் வரவே இல்லை. இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ அமாவாசையும் போது நல்ல தீய கருத்துக்கள் எல்லாம் வெளியேறணும். அதுக்காக விநாயகர் கும்பிட்டாங்க. அரச மரம் ஆலமரத்து மையத்தில் விநாயகரை போய் கும்பிட்டு வந்திருக்கும்போது தீய கருத்து அவனுக்குள்ளே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய கருத்துக்கள் எல்லாம் வெளியேறிச்சு. பௌர்ணமியில் நல்ல கருத்துக்கள் உலகத்துலேருந்து உள்வாங்கினாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த சயின்ஸை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் இவங்களுக்கு பேர் தான் யோகம்னு சொன்னாங்க. அவங்க இந்த இயற்கை தான் வந்து யோகம்னு அவங்களுக்கு காட்டி கொடுத்துச்சு. இந்த இயற்கை காட்டி கொடுக்க தவிர இந்த சொன்னால் அது தெரியுது. மாணாக்குன்னு ஆகிருப்பான், மனிதன் ஆகிருப்பான். மனிதன் முதல்ல வரும்போது டிசைப்பிளாக வருவான். அதுக்கப்புறம் சாதாரண எண்ணங்களுக்குள்ள வரும்போது அவன் வந்து வளர்ச்சி அடைய மனிதன் ஹியூமனாக முதல்ல ஹியூமனாக இருப்பான், டிசைப்பிளாக மாறுவான். அப்போ டிசைப்பிள்லேருந்து அவன் மேற்கொண்டு வந்து குருவாக மாறுவாங்க. அந்த 3 ஸ்டேஜாக மாற வரும்போது உள்மாற்றங்களை அடையணும். எப்படி பால் வந்து 1 லிட்டர் காய்ச்சதுக்கப்புறம் உடனே கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் தயிராக்க முடியுது, அது மாதிரி மனசுக்கு உள்றக்கூடிய தீயங்களை கறிக்கு வெளியே எடுத்துடணும். வெந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறம் வந்து முழு மனிதனாக வருது அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் நம்ம ஞானத்தினுடைய ஆசிரியர் தொடர்பாக சொல்லி போயிட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த சயின்ஸ் என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பல வழியில் கண்டுபிடிச்சாங்க. ஞானத்தினுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது தாந்திரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தந்திரங்கள், மாந்திரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வழியாகவும் நீங்கள் ஞானத்தை சயின்ஸை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் குருமார்கள் நிறைய உருவாகிட்டே வந்தாங்க. நிறைய பேருக்கு பேரடாக்ஸ் இன்டலெக்ட்னு சொல்லுவாங்க. தனித்தனி அறிவாற்றல் மேலே வர ஹெட்டுக்கு மாற்றி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க உங்களுக்குள்ள. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த சயின்ஸ் வழியாக சொல்லப்படும் தந்திரங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் யோகா அண்டு பயிற்சிகள், அல்லது வந்து ஒரு சமுதாயத்தை செய்யக்கூடிய சேவைகள், இன்னும் சொல்லப்போனால் நன்மை மக்களுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கறது, மக்களுக்கு நல்ல காரியத்துக்கு போய் ஊற்றுவிக்கிறது, இதெல்லாம் தாந்திரிக்ஸ். மாந்திரிக்ஸ் என்னென்னு சொல்லப்போனால் இந்த கடவுளை நினச்சி உருகி சொல்லக்கூடிய மந்திரங்கள். அதுக்கெல்லாம் ஏன் கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது, இந்த நல்ல காரியங்கள் நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறக்காக தான், ஞானாசிரியர்கள் மூலமாக போய் சேரணுங்கிறக்காக தான் வந்து அதை சிவத்தத்துவத்தை கண்டுபிடிச்சி சிவ தமிழ் எடுத்து தமிழ் வெளியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியவங்களும் சான்ஸ்கிரிட்டில் படித்தவங்க சான்ஸ்கிரிட் வெளியே சொன்னாங்க. ஹீப்ரு லாங்குவேஜில் கிறிஸ்டி சொன்னாங்க. தத்துவங்கள் எல்லாமே ஒன்று தான். புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும்போதோ அவன் பல நிலைகளையும் புரிஞ்சுக்குவான். ஃபேன்சி சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபன் என்ன ஒரு செய்தி சாதாரணமாக எடுத்துக்கிறது ஃபன். ஃபேன்சி என்ன சொல்லும்போது தமாஷா எடுத்துக்கிறது. இன்னும் வந்து சீரியஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும், வைராக்கியத்தோடு எடுத்துக்கிறது. இப்போ நியூசிலாந்தில் கூட இப்போ தமிழ் போட்டு பேசுகிறான், தமிழ் கற்றுட்டு கஷ்டப்பட்டு பேசுகிறான். அப்போ அவனுக்கு ஆர்வத்தில் பேசுறதுலாம் சீரியஸாக எடுத்துக்கிறது, சீரியஸ் எடுத்து படிச்சுக்கிறது. இப்போ சார் வந்து இப்போது தங்கவேல் வந்து எந்த இடத்துலேருந்து வந்து பேட்டி எடுக்கிறாருன்னு சொல்கிற போது அவருக்கு நம்ம பெருமாள் அப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கேலக்சியில் ஒரு லிங்க் வந்தங்காட்டி வந்து சேர்ந்துருக்காங்க உங்களுக்கு பிள்ளைங்க. இந்த சந்திப்புகளில் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு வந்து சந்திக்க வாய்ப்பு இருந்திருக்காது. இது கேலக்சியில் சயின்ஸ் சொல்லுது. அப்படி சரி சார், இப்போ இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல அஷ்டாங்க யோகம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அஷ்டாங்க யோகம்ங்கிறது வந்து அஷ்டம்னா 8, அங்கம்னா உடல், யோகம்னா இந்த 8ம் உடல் இருக்கக்கூடிய இதுக்கு சந்திக்கிறதுக்கு பெயர் அஷ்டாங்க யோகம்னு சொன்னாங்க. அது என்ன சார் அஷ்டாங்க யோகம்? அஷ்டம்னா என்னமோ புரியாத மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி,
இந்த 8 வகையான சயின்ஸை வந்து இந்த ஞானாசியில் போகிற எல்லாருமே புத்தியமாக சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா எனக்கு என்ன சார் புரியுது, நீங்கள் பாட்டுக்கு அஷ்டாங்கிறீங்க, யோகம்ன்றீங்க, இதெல்லாம் வந்து எது மனிதனுக்கு சம்மந்தமான பார்த்தீங்கன்னா எல்லாமே யோகா சயின்ஸில் உள்ளுக்கு இருக்குது. யம அப்படி சொல்லக்கூடியது எல்லாமே நேச்சர். ஒரு உதாரணம் சொல்ல போனால் இந்த மண் இருக்கக்கூடிய இருக்கிற யமான்னு சொல்லி நேச்சர். அதுக்கடுத்து நியமம் சொல்கிற போது வந்து ஆர்டிஃபிஷியல். இப்போ மண் வந்து மறுபடியும் செங்கல்லாம் மாறும்போது நியமம் அதை உருவாக்குறோம். மண்ணாக இருக்கிறது நியமாக இருக்கிறோம், ஈயமாக இருக்கிறோம். நியமமாக இருக்கக்கூடியது வந்து அதுக்கப்புறம் நியமமாக ஆகும் பொழுது அது செங்கல்லாம் மாறுது. செங்கல்லாம் மாறினதுக்கப்புறம் திருப்பி அதை செங்கல்லாம் மாறுறதுக்கு முன்னாடி பச்சை மண்ணை எடுத்து பிணைஞ்சு வேக வைக்கிறாங்க. அதுபோல் இந்த கருத்துக்களெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ள விட்டு வேக வச்சு வெளியே பிடரம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செங்கல்லாம் மாறுவீங்க. நீங்கள் செங்கல்லாம் மாறினீங்கன்னா உங்களை கொண்டு போய் மேலே மாடியில் வச்சு பூசையிட்டு தெய்வமாக கும்பிடுவாங்க. மண்ணாக கிடந்தீங்கன்னா முன் வரும்போது முதிர்ச்சிட்டு போகிற ரோட்லேயே கிடக்க வேண்டியது தான். அப்போ வந்து நம்ம என்னவா இருக்கிற அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கப்படுற ஞானத்தினுடைய முதல் தத்துவம் யம நியம. சரி சார், யம மாற்றிட்டீங்க, நியமம் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன சார் ஆசிரமம் சொல்கிறீங்க? ஆசிரமங்கிற ஒரு நிலை, ஒரு இருக்கை. சும்மா கை கால் நிமித்தி விட்டு வளைச்சி தலைகளாக நிற்க போது ஆசிரமம் முடிவு கிடையாது. நீங்கள் என்ன நிலை இருக்கீங்களோ அந்த நிலைக்கு பெயர் ஆசனம். அதுக்கப்புறம் ஆசிரமம் பண்ணிவிட்டு என்ன சார் பண்ணுறது? பிராணாயாமம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராணன்னு என்ன சார்னா, பிராணம்னு சொல்லக்கூடியது எல்லாமே லிவ்லிகுட்டு உலகம். பிராணனுடைய நல்ல கருத்துக்கள் உள்வாங்கும் போது தான் நீங்கள் வந்து பேச முடியும். இப்போ தங்கவேல் சார் வந்து பெருமாள்கிட்ட பேசுகிறாரு சொன்னால் அவருடைய பிராணன் வந்து இந்த பிராணனை ரிசீவ் பண்ணிக்குது. அதுக்கு பக்கத்தில் நடுவு டிவைஸ் வழியே உள்ளுக்குள்ள வந்து உங்களை வந்து சேர்த்தது. இந்த டிவைஸ் உருவாக்கி கொடுத்தது சார் ஐசாக் நியூட்டன். இந்த ஃபார்முலா வந்து அவங்களை சயின்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் கேலக்ஸி வழியே நியூஸ் வந்து இந்த நிலையத்துக்கு வந்து சொல்லி போய் அவர் போய் பேட்டி எடுத்துட்டுவான்னு சொல்லி ஒரு கட்டளை எங்கேயோ இட்டு தான் இந்த தங்கவேலை வந்து இங்கே வந்து சேர்றாரு. இந்த தகவலுக்கு வந்து சேராமல் இருந்தால் நான் அவங்ககிட்ட பேச முடியாது. நான் என்னோடய கருத்தை வச்சுட்டு இங்கேயே சர்டிஃபிகேட் போட்டு மூடி வச்சுக்க வேண்டியது தான். இது வெளிப்படுத்துறதுக்கு இப்படி டிவைஸ் தேவைப்படுது. இந்த டிவைஸ் சொல்லக்கூடிய பேர் சயின்ஸ். அதுதான் ஆசனம். 1 2 3 வந்துச்சுங்களா, அது மாதிரி தான் 1 2 3க்கு வந்துட்டுமா, அதுக்கு டிவைஸ் பண்ணு. இதுக்கு அடுத்தது பிராணாயாமம்னு சொன்னேன். பிராணம்னு சொல்லக்கூடியது எல்லாமே லெவிலை விட்டு நீங்கள் எப்போ வந்து கரு விழுத்துக்கு வந்து வெளியில் வர்றீங்களோ அன்றைக்கி அந்த உங்கள் காற்று உள்ளுக்குள்ளே ஓடியாரும் போயிட்டுருக்கு. ஒரு செல்லு தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுது. ஒரு சினை முட்டை தான் உள்ளுக்குள்ளே உடச்சிட்டு உள்ளே போகுது உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த செல்லு அப்படியே மல்டிப்ளஸ் வரை இன்ஃபினிட் அப்படியே ஆக திருநூடு மைன்யூட்டாக இருக்கக்கூடிய செல்லு இவ்வளோ பெரிய பெருமாளாகவும் இவ்வளோ பெரிய தங்கவேலாக வந்து உருவாகுது. அதில் இவ்வளோ பெரிய தலையை இவ்வளோ பெரிய காலம் உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள வைக்க முடியுமா? அந்த செல்லில் உருவானது. செல் எங்கேருந்து சார் வந்தது? கேலக்ஸி. அது இயற்கை வந்து அவ்வளோ வச்சுருக்குது. இன்றைக்கி 1300 கோடி ஜனங்கள் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட அந்த கேலக்ஸி அந்த எம்பர்ஸ்லாம் இருக்குங்க. அது லிங்க் கொடுக்குது ஒன்றோட ஒன்று. நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் அந்த ஒன்று கூட பேசுகிறதுக்கு லிங்க் கொடுத்தா தான் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணணும். அதுக்கு பேர் ஆசனம் சொல்லக்கூடியது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோகா செய்கிறதுனால வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி, உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கிறது எப்படிங்க ஐயா அறிவியல் ரீதியாக? ஞானாதிகள் சொன்ன கருத்துக்கள் வந்து அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லிட்டு வந்தோம். யம நியம ஆசனாங்கிறத பற்றி 3 கருத்துக்கள் வந்தோம். ஆசனா சொல்லக்கூடியது எல்லாமே உடம்புனுடைய டிவைஸ். நீங்கள் இந்த உடம்பு வந்து உங்கள் சைஸுக்கு வந்து அந்த காத்தோட்டம் வந்து உடலுக்குள்ளே எல்லா இடங்களுக்கும் பரவ செய்கிற சாமர்த்தியம் இருக்கும்னால் நீங்கள் ஆசனத்தில் உயர்நிலைக்கு வர முடியும். ஆசனங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, வெறும் ஆசனங்கிறது ஆங்கிலம் சான்ஸ்கிரிட் வேர்டாக இருந்தாலுமே உடலினுடைய இருக்கை நிலை, உடலினுடைய அமைப்பு நிலை, இருக்கை. உங்களோட உடம்பு கை எங்கே எப்படி இருக்கும், கை ஆள் எப்படி இருக்கணும், கதப்புதன் இருக்கணுமா, லைட்டாக ஸ்லிம்மாக இருக்கணுமா அப்படிங்கிற. எதுக்காக இந்த ஸ்லிம்மாக இருக்கணும், சதபுதன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, ரத்த ஓட்டம், காத்தோட்டம், எல்லாம் மூச்சு ஓட்டம் எல்லா இடங்களுக்கும் நல்லா பரவி போகணும். அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், எலும்பு சிஸ்டம், நரம்பு சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், பிளட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து துரிதப்படுத்தி ஓட்டம் இருக்க தான் நம்ம ஆசன பயிற்சி செய்ய சொல்கிறோம். இந்த ஒவ்வொன்றையும் நம்ம செய்ய நமக்கு என்ன சார் பலன்? நாம் தான் படிக்கிறேன், எழுதுகிறோம், தூங்குகிறோம், சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்கலாம், எழுதலாம், தூங்கலாம், சாப்பிட்லாம். உடலுக்கு உள்ளே வந்து ப்ராசஸிங் நடந்துட்டு இருந்தால் தான் நீங்கள் எழுத முடியும், படிக்க முடியும். அந்த ரத்த ஓட்டம் ஒழுங்காக பயிற்சி போகலின்னா உங்களுக்கு வந்து அசைவு அதாவது தளர்வு ஏற்பட்டுரும். தளர்வை ரெடி பண்ணுறதுக்கு ரூட் காஸ் என்ன கேட்டால் நரம்பு வழியத்து போகும். அந்த நரம்பை கொண்டுட்டு போய்க்கிறதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி வேணும் தசை. இத்தனையும் உள்ளுக்கிட்டே ஒரே டைம் வேலை செய்யும்போது தான் அவருடைய முழு பலனையும் போய் ரீச் ஆக முடியும். அந்த முழு பலனை அடையணும்னு சொன்னால் நீங்கள் ஆசன பயிற்சிகள் நீங்கள் செய்யணும்.
சரி ஆசன பயிற்சி இதனால் செஞ்சுட்டு என்ன சார் ஆனானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் காட்டுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே வேலை செய்யுங்க, அல்லது தண்ணிக்குள்ளே போய் ஏதாவது முக்கியமான வேலை செஞ்சு பாருங்கள், ஸ்விம்மிங் பண்ணுங்கள், அல்லது சைக்கிள் ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுங்கள், அல்லது ஸ்விம்மிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15-10 மணி நேரம் 8 மணி நேரம் ஸ்விம் பண்ணுங்கள். எந்த விதமான இதுவும் தேவையில்லை. அல்லது சைக்கிளிங் ஓட்டுங்க, ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சைக்கிளிங் ஓட்டி பாருங்கள். இத்தனை மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யும். அதைத்தான் வந்து இப்போ நீங்கள் கேட்ட யோகானால உடம்புக்கு என்னென்ன கேள்விங்கன்னா அது ஒரு பதில். ஆசனம் செய்யும் பொழுது உடல் இருக்கக்கூடிய நரம்பு ஓட்டங்கள், மன ஓட்டத்தின் வழியாக தசை மண்டலங்கள், இரத்த ஓட்ட மண்டலம், இன்னும் எலும்பு மண்டலம், மூச்சோட்ட மண்டலம் இத்தனையும் சுத்தப்படுத்துவதற்கு ஆசன பயிற்சி அவசியம். இந்த ஆசனத்தை ஒழுங்குபடுத்தினீங்கன்னா தான் நீங்கள் ஆரோக்கியம் இருக்க முடியும். ஆசனத்தை ஒழுங்குபடுத்த தவறிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 30 வருஷமாக கூட உழைப்பில் சேர்த்து வச்சு பேங்க்கில் டெபாசிட் பண்ண அனைத்துமே அது உங்களோட உடல்நிலை நல்லா வச்சுக்க தவறிட்டிங்கன்னா 3 மாதத்தில் உங்கள் டாக்டர் பிடிங்கிட்டு விட்டுருவார். அத்தனையுமே காணாத போயிடும். அப்போ அப்படின்னா நாம் என்ன சார் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னால் உடலை முதல்ல ஆரோக்கியம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வெளியில் தேடுங்க. கூட சொல்வாக்கு செல்வாக்கு இதை பயன்படுத்தி எதை வேணாலும் சேர்த்து வைங்க. எல்லாமே பயன்படக்கூடியது தான். சேர்த்து வைக்கக்கூடியது சரி, இப்போ உள்ளுக்குள்ள வச்சுருக்கணும் சரி, எல்லாமே பயன்படக்கூடியது தான். அதற்கு வந்து நீங்கள் வந்து உடல் நல்லா வச்சுக்கணும். உடல் நல்லா வச்சுருக்கேன்னு சொன்னபோது மன ஆரோக்கியம் வச்சுருக்கணும். முதல்ல மன ஆரோக்கியம் வச்சுருக்கிற போது நீ நல்ல கருத்தில் உள்வாங்கணும், நல்ல செய்தியில் உள்வாங்கணும், நல்ல மக்களோட சந்திக்கணும், நல்ல ஞானிகள்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நிலையங்களுக்கு சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் வெளியே சொல்லும்போது நீங்களே கேட்கணும். நிலையம் தானே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நீங்கள்லாம் அதை வந்து நீங்கள் எல்லாமே வந்து உள்வாங்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் நல்லபடியாக செப்பனிட முடியும். உடம்பை வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்களே, மந்த்லி ஒன்ஸு அல்லது 2 மாதத்துக்கு காரை சர்வீஸ் பண்ணுறோம் அல்லது பண்ணுறபோது உடம்பை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணணும். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு அரை மணி நேரம் கம்ப்ளீட் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பிர்லா ஒரு பிளானெட்டை ஒரு ப்ராஜெக்ட் போட்டோன்னு சொன்னால் 1440 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு 40 கோடி ரூபா செலவு பண்ணுவார். அது மாதிரி ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம். அந்த 1440 நிமிஷத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு நீங்கள் 40 நிமிஷம் நீங்கள் ஒழுங்காக பயிற்சி பண்ணணும். அப்போ நீங்கள் செப்பனிட முடியும், உடம்பை மனதை செப்பட முடியும். இதுதான் சார் யோகா சயின்ஸ் சொல்லக்கூடியது. எல்லாமே யோகா சொல்லக்கூடிய உடனே அது தனி புத்தகமாகவோ தனி ஏடாகவோ இல்லை. உங்களோட வாழ்க்கை, உங்கள் நிலைப்பாடு, இதைத்தான் யோகான்னு சொல்லி அதை எடுத்து சொன்ன டைட்டில் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் அங்கேயும் இருக்குது. இது உங்கள்கிட்ட இல்லாதெல்லாம் அங்கேருந்து யாரும் சொல்லிட முடியாது. எந்த குருக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தோண்டி எடுக்கலை, தோண்டி எடுக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கல, தோண்டி எடுக்கிறதுக்கு ஆர்வம் எழுப்படல. அதுக்கு அந்த கேலக்சியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அந்த கேலக்சிலேருந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த செய்திகள்லாம் வந்து வரலைன்னா இந்த மாதிரி செய்தி சொல்கிறதுக்கு வேறு. இப்போ நான் பெருமாள் சொல்லின்னு சொன்னால் திருமால் சொல்லுவார். பெருமாள் வழின்னா இன்னொரு சகாதேவன் வருவார். உலகத்துக்கு போய் சேரணும் செய்தி, அது இயற்கையினோட நியதி. அதுக்காகத்தான் வந்து இந்த கேலக்ஸி இதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கு, சட்டம் வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. அதனால தான் செய்யப்பட்டிருக்கு. உடனே நம்ம நம்மளால் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறது தவறு. நம்மளால் நினைக்கிறதாலுமே அது ஒரு வகையான ஈகோன்னு கூட சொல்லலாம் என்னமோ. ஆனால் இயல்பாக நடக்கக்கூடிய செய்திகள் நல்லதாக இருக்கும்போது நடக்கும். இதுக்கு தான் ஏற்கனவே சொன்ன அமிர்தானந்தம்மா இன்றைக்கி இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸில், நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சியில் முழுமையாக உண்மையாக இருக்குமானால் கேலக்ஸி உங்களை சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எதெடுத்தாலும் உங்கள் சுயநலமாக ஒரு 500 கோடி கை கிடச்சாகும்னு நினச்சிட்டு ஒரு 50 கோடிக்குள்ளே சுருட்டிக்கலாம். அல்லது 500 நீங்கள் திடீர்னு கிடச்சி ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து மத்தியானம் டிஃபன் நல்லா சாப்பிட்டு நினச்சிங்கன்னா இயற்கை வந்து சப்போர்ட் பண்ணும்போது உங்களை வந்து வெட்டி விட்டுரும். 8 மணி நேரம் கம்பல்சரி. நான் எல்லா மீட்டிங்கில் பேசியிருக்கேன். 8 மணி நேரம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நாள் உனக்கு 2 மணி நேரம் வந்து உங்களை பெற்ற தாய் தந்திரிக்காக நீங்கள் உழைக்கணும். ஒரு 2 மணி நேரம் உங்களை எல்லாம் உலகத்தில் உருவாக்கி வளர்த்தி கொண்டு வந்த தாய் தந்தைகளுக்காக 2 மணி நேரம் நீங்கள் உழைக்கணும். இன்னொரு 2 மணி நேரம் நீங்கள் ஈண்டெடுத்த குழந்தைகளுக்காக நீங்கள் உழைக்கணும். இன்னொரு 2 மணி நேரம் சமுதாயத்துக்காக நீங்கள் உழைக்கணும். இப்போ சார் வர்றாரு, நான் வந்திருக்கிறேன், இல்லை இன்னொருத்தர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு அவங்களுக்கெல்லாம் கருத்துக்கள் பரிமாறி போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு செய்திகளை சேகரிக்கக்கூடிய பொது சேவையாக 2 மணி நேரம் உழைக்கணும். இன்னும் 2 மணி நேரம் உங்கள் உடலை காப்பாற்றிக்கிறக்கும், உங்களுடைய உழைப்பு உணவை சரிவர சமைச்சு பரிமாறிக்கிறக்கும் 8 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஞானாசிரியனாக முடியும். அல்லது அந்த தொழிலில் நீங்கள் மாஸ்டராக இருக்க முடியும். எப்படி நம்ம டீன்னு சொல்கிறோம், டீயை ஒருத்தம் வந்து என்னென்னா வானவில் மாதிரி கொண்டுட்டு ஆத்துறான், மாஸ்டர் அவங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் வந்து உறுதியாக இருந்து வளர்ந்துட்டு வந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல மாஸ்டராக வர முடியும், ஞானாசிரியனாக வர முடியும், யோகா மாஸ்டராக வர முடியும். இந்த கேள்விகளை கேட்டே வரபோது நீங்கள் யோகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும். அப்போ உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பிக்கிறபோது நீங்கள் முதல்ல தெளிவுபடுத்திட்டிங்கன்னா
இந்த உலகம் உங்களுக்கு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு உள்ளிருந்து வரவழைச்சு நீங்கள் வெளியே சொல்லுங்கள். உங்களுக்கு உள்ளிருந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா தங்கவேல் சார் எங்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி கருத்து சொன்னார், ஏதாவது இந்த மாதிரி கருத்து பேசுங்க சொல்லும்போது நான் ஏதாவது ஸ்கிரிப்டை வச்சுருக்கிறேன்னா பக்கத்தில் பேப்பர் வச்சுருக்கிறேன்னா எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் சொல்லுதுன்னா மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க, என் மூலிமா சில கருத்துக்கள் சொல்கிறதுக்கு எங்கேயோ எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் என் மூலிமா செய்தி வெளியே வரனால தான் தொடர்ச்சி இப்போ பேசிகிட்டு இருக்க முடியுது. அதுபோல் நீங்கள் நீங்களாக இருக்கும் பொழுது இயற்கை உங்கள்கிட்ட சேரும். நீங்கள் எதாவது மாற்றம் பண்ணிங்கன்னா இயற்கை உங்கள்கிட்ட வெளியில் போக ஆரம்பிக்கும். ஐயா, இதுவரை யோகாவில் அறிவியல் என்ற தலைப்பில் பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிச்சிங்க. நாங்கள் இந்த நிகழ்வு நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய கொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்காக மிகவும் நன்றிங்க ஐயா. சந்தேகம் இருந்தால் நீங்கள் வானொலி நிலையத்து மூலியமாக கூட நீங்கள் கேட்டுக்கலாம். திருப்பி அடுத்த முறை வரும்போது நாங்கள் இன்னும் திருத்தி அமைச்சு சிலதெல்லாம் கருத்து போட ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும்னு இறைவனை மீண்டும் வேண்டி எங்கள் சந்தோஷம் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். சந்தோஷம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் நாம் இதுவரையில் கேட்டது யோகாவில் அறிவியல் என்பதை பற்றி ஈரோட்டைச் சேர்ந்த தன்னார்வ யோகா பயிற்றுனர் யோக சிரோன்மணி திரு VK பெருமாளையா அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. உடன் உரையாடியவர் நமது நிலையத்தைச் சேர்ந்த திரு தங்கவேல் அவர்கள்.